ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியமில் நம்ம என்ன வாட்டர் லெவல், பிஹெச் லெவல் என்ன மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி பெட்டர் பண்ணுறது, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு நவீன் செவன்ஸ் பிஓவி. பிஹெச் லெவல்னா என்ன? ஸோ ஒரு லிக்விட், எந்த லிக்விட், நம்ம குறிப்பாக தண்ணி வச்சே பேசலாம். ஸோ வாட்டரோட பிஹெச் லெவல் அப்படிங்கிறது அதோட அசிடிட்டியோ இல்லை சலினிட்டி. அசிடிட்டினா உங்களுக்கே தெரியும், அதில் நம்ம ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே சலினிட்டினா சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட்டர் நமக்கு ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சலைனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 8.5 இந்த ரேஞ்சில் தான் நம்மளோட பிஹெச் வேல்யூ இருக்கும். எனிதிங் பிலோ 7 யூஸ்வலாக நம்ம ஆசிடிக்னு சொல்லுவோம். பட் எனிதிங் பிலோ 6 இஸ் ஆசிட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நம்ம மழை தண்ணி இருக்குல்ல, மழை தண்ணி அதோட பிஹெச் வேல்யூ டைரெக்டாக 5.6 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கலந்து இருக்கிறனால அதில் கொஞ்சம் அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மழை தண்ணியை டைரெக்டாக ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் ஓப்பன் வாட்டரில், ஓப்பன் மீன்ஸ் நீங்கள் ஒரு கண்டெய்னர்லையோ ஒரு டேங்க்லேயோ போட்டு ஓப்பனில் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும், இல்லை க்ளோஸில் வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக உங்களுக்கு அந்த பிஹெச் வேல்யூ மாறிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிஹெச்சில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 8.5 9க்கெலாம் மேலே போயிடுச்சுன்னா அது அல்கலைன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, ரொம்ப உப்புத்தன்மை அதிகமான விஷயங்கள். கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா 8.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம கடலில் குடிக்கிற தண்ணியோட அல்கலினிட்டின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 8.5 அந்த மாதிரி இருக்கும். நம்ம அக்வாரியமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5. இதுதான் ரெக்கமெண்டட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்குரிய பிஹெச் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவில் இருக்கும்போது தான் உங்களோட அக்வாரியம் பெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். நம்ம அக்வாரியமில் இருக்கிற வாட்டர் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அக்வாரியம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ண வாட்டர் தான். ஸோ இதில் ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்ம வாட்டர் எடுத்து அதோட பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது என்னங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிஹெச் டெஸ்டர் கிட் வேணும். ஸோ அந்த டெஸ்டர் கிட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை நியர்பை ஷாப்ஸில் எங்கே வேணாலும் வாங்கலாம். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம அக்வாரியமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இது. நைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூக்கு மார்க்ஸ் ரேஞ்சஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. பின்ன ஒரு டெஸ்ட் டியூப், இந்த டெஸ்ட் டியூப் அப்புறம் அதை க்ளீன் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நம்ம டெஸ்டிங் கிட்டில் இருக்குது. இதோட ரூபா பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட தான் நான் செலவு பண்ணி வாங்கினேன். 500 டெஸ்ட் பண்ணலாம் இந்த இதை யூஸ் பண்ணி. ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்டர் சாம்பிள் எடுத்தாச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம இதில் 5 ml ஆஃப் வாட்டர் சாம்பிள் ஆட் பண்ணணும். இது ஒரு 1 ml டியூபு. ஸோ நான் அதில் 5 ml ஆட் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லை, பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். 5 ml ஆயிடுச்சு. ஸோ நான் 5 ml ஆஃப் அக்வாரியம் வாட்டர் எடுத்துட்டேன். தென் இதை 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 4 ml ஆட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம ஆட் பண்ண சொல்யூஷனும் அந்த பர்டிகுலர் வாட்டர் சாம்பிளும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு இந்த கலர் தான் கிடச்சிருக்கு. நல்லா காட்டணும்னா யா இந்த ஆங்கிள் நல்லா கலர் பர்ஃபெக்டாக தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, ஆல்மோஸ்ட் அந்த 7ஓட கலரோட தான் மேட்ச் ஆகுது. 7 கிட்ட இருக்கு. நம்ம 6ல இருந்து 7க்கு நடுவில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிஹெச் வேல்யூ ஆஃப் அக்வேரியம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். இதோட மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹேண்டியாக எப்பயுமே ஒரு பிஹெச் வேல்யூ இண்டிகேட்டர் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் வந்து டிஜிட்டலாகவும் இருக்குது. டிஜிட்டலாக இருக்கிறதுல அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வேல்யூஸ் கொடுக்கும். 6.5, 6.6, 6.7 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ அதுவே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளோ நீங்கள் டெஸ்ட் கூட பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வாட்டருக்குள்ளே நீங்கள் இம்மர்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எதாவது ஒன்று வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி 6.5லேருந்து 7.5 தான் அக்வேரியம்க்கு ஆப்டான கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் உங்கள் வாட்டர் கண்டிஷனை ப்ராப்பராக வச்சுக்க பாருங்கள். இங்கே தான் இவரோட யூஸ் வருது. இவர் யாருன்னா, இவர் தான் வந்து இந்தியன் ஆல்மண்ட் லீஃப்னு சொல்லுவோம், நம்ம பாதாம் இலை. ஸோ இது வந்து சொல்லப்போனால் பீட்டா வளர்க்குறதுக்கு, பீட்டா மட்டும் இல்லை, எந்த ஃபிஷ்ஷுக்குனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. வாட்டரோட கண்டிஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பிஹெச் வேல்யூவை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வாட்டர்லாம் வந்து இது ஆட் பண்ண வாட்டர் தான். ஒருவேளை நீங்கள் வந்து சில வாட்டர் இது இல்லாத, ஐ மீன் ஆல்மண்ட் லீஃப் போடாத வாட்டர் எடுத்தீங்க, அதோட வேல்யூ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். எய்தர் அசிடிக்காக இருக்கும், இல்லைன்னா ஆல்கலைனாக இருக்கும். ஸோ இந்த இது நீங்கள் ஆட் பண்ணுறது மூலியமாக அந்த வேரியேஷனை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே உண்டு. உங்கள் வாட்டரில் ஒருவேளை அசிடிட்டி கூட இருந்தாலும் சரி, அல்கலைனிட்டி கூட இருந்தாலும் சரி, இதை ஆட் பண்ணும்போது பிஹெச் வேல்யூ ரெகுலேட் பண்ணும். ஸோ இது வாங்குறீங்களோ இல்லையோ, இது கண்டிப்பாக நம்ம அக்வேரியம்க்கு தேவை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இது கூட சேர்த்து நீங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரொம்ப ஆவலாக உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். ஸோ வித் தட், thanks for watching this video. See you in the next one.